எல்லோருக்கும் வணக்கம். 2 வாரத்துக்கு முன்னாடி பஹ்ரைன்ல நடந்த ஆட்டம் ஃபேருக்கு போயிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஆட்டம் ஃபேர்ல அதாவது எக்ஸிபிஷன்ல எப்படிலாம் இருந்துச்சுது அப்படின்ட்டு என்னென்ன கடைகள்லாம் இருந்தது, அதெல்லாமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஒரு 12 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டு 2 மணிக்கு வந்தோம். ஒரு 2 ஹவர்ஸ் உள்ளாடி சுத்தம்போது கால், கை எதுவுமே வலிக்கல, பசிக்கவும் இல்ல. 2 மணிக்கு வெளிய வந்தோனே தான் பசி அப்படி தோணுச்சுது, பசிக்குது அப்படின்ட்டு. ஓகேன்ட்டு இங்க வந்து ட்ரைவ் த்ரூலே நம்ம வந்து மெக்டொனால்ட்ல போய் நம்ம சாண்ட்விச் அப்படி ஏதாவது பர்கர் ஏதாவது வாங்கிக்கலாம். நம்ம ஊர்லயும் அப்படி இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரைவ் த்ரூலயே போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படி எனக்கு எப்பவுமே இந்த மாரி கிட்ஸ் மீல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில வந்து ஒரு டாய் கிடைக்கும்ல, அதனால அத வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த ரோட்ல வரும்போது, நான் வந்து இந்த அழகா எனக்கு எப்பவுமே இந்த பஹ்ரைன்ல இந்த ரோடு இதுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால நான் அத அப்படியே உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன்னா, இங்க எப்படி இருக்கு இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் பார்ப்பீங்கள்ல அதனால. எக்ஸிபிஷன் சென்டர் வந்து செல்லாக் பீச்சுக்குலாம் இங்க ஒரு பீச் உண்டு. அதுக்கு போற வழியில இருக்குது. அப்புறம் இங்க வந்து அவாலின்னு ஒரு பிளேஸ் உண்டு. அங்க வந்து புதுசாட்டு ஒரு சர்ச்சு. ஒரு 5 வருஷம் இருக்கும். அங்க வந்து கட்டியிருந்தாங்க. ஓகே. நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கும் அது ஆக்சுவலி இது ஃப்ரைடேல அதனால சர்ச்சுக்கும் போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்க வந்து போறது. இங்க பார்க்கும்போது இந்த ரோடு எல்லாமே நெறைய செடியெல்லாம் ஆக்சுவலி இது சொல்ல போயாச்சுன்னா, இது கரெக்ட்டாட்டு இது டெசர்ட் ஆக்கும் இது. இதில நீங்க இந்த ஸ்டீல் இது ஒரு பம்ப் பார்க்குறீங்களா? அதுக்கு பக்கத்திலேயே கீழ பாருங்க. ஸ்டீல்ல நெறைய பைப் போகுதுல்ல. இதுக்குள்ளாடி தான் பெட்ரோல், க்ரூட் ஆயில் அது இதுன்ட்டு நம்ம கேஸ் எல்லாமே போறது. ஆக்சுவலா சவுதியிலேருந்து இங்க வர்றது, இது எல்லாமே இந்த பெரிய இந்த பைப்ல தான் போயிட்டுருக்கும். நம்ம இப்போ இந்த சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளாடி நம்ம வர்றோம். இது ஆக்சுவலி நான் கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம் அப்போல்லாம் நான் வந்து நைட்டு நேரம் நான் போட்டிருப்பேன்னா, பகல்ல அவ்வளவாட்டு இந்த வீடியோ நான் போட்டதில்ல. பகல்ல இந்த சர்ச்சுக்கு வந்து நான் அப்படி தான் நினைக்கிறேன்னா, இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது சின்னதா தான். ஏன்னா உள்ளுக்க நான் நெறைய எடுக்கல. ப்ரேயர் பண்ணக்கு உள்ளுக்க வந்தனால, நான் சும்மாட்டு அப்படி நான் எடுத்துட்டேன் நான். எனக்கு இந்த இது வந்து லேடி ஆஃப் அரேபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அ அரேபியா இந்த கண்ட்ரி அரேபியா கண்ட்ரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்களுக்கு தெரியும்ல துபாய், குவைத், கத்தார் இந்த மாரிலாம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து லேடி ஆஃப் அரேபியான்ட்டு இந்த மாதாக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கோவில்ல இது வந்து புதுசா கட்டுனாங்கல்ல, அதனால இதுக்கு ஆர்க்கிடெக்டே கொஞ்சம் வித்தியாசமாட்ருக்கும். இந்த சேர் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நான் டீட்டெயில்டா ஒரு நாள் தனியா அத வீடியோ எடுத்து போடுறேன். இது என்னன்னா, நமக்கு உள்ளாடியே அந்த க்ரூட் ஆயில் இருக்குல்ல, நமக்கு இந்த பெட்ரோல் நம்ம சொல்லுவோம்ல, அது தனியா நம்ம க்ரூட் ஆயில்லேருந்து தானே பிரிச்சு எடுப்பாங்க. உள்ளுக்கு அது தார் உங்களுக்கு தெரியும் ரொம்ப திக்கா இருக்கும்ல, அத வந்து பம்ப் பண்ணி குடுக்குறதுக்கு தான் இந்த இது. இது வந்து நம்ம டெசர்ட்ல போகும்போது நெறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் தூரமா பாருங்க, கொஞ்சம் வந்து தீ வந்து எரிஞ்சு போகுதுல. அதாவது உள்ளுக்க அந்த கேஸ் அதெல்லாம் நமக்கு வந்து அ ஒ சேது அவங்க வந்து உருவாக்கிட்டே இருக்கும்போது, அதில இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே இந்த மாரி தீயாட்டு எரிஞ்சு போயிறணுமாம். அதனால இந்த மாரி சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு இந்த ஆயில் இதெல்லாம் நமக்கு எடுக்கக்கூடிய இந்த இடம் எல்லாமே டெசர்ட்ல தான் இருக்கும். ஏன்னா வந்து ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றனால, இது எல்லாமே தனியா டெசர்ட் இந்த மாரி ஏரியால தான் இருக்கும். ஆனா, இதுலலாம் வரும்போது அந்த பெட்ரோல் இருக்குல்ல, அதுக்கு ஸ்மெல்லாம் கொஞ்சம் நமக்கு இருக்கும். நம்ம இப்போ அ சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே, இங்க வந்து உங்களுக்கு அரப் கண்ட்ரினாலே நெறைய இந்த மாரி மாஸ்க் இருக்கும்ல, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாட்டு இருக்கும். எப்பவுமே இந்த மாஸ்க் பக்கத்துலலாம் எத்தன வாட்டி வந்தாலுமே நான் வந்து அத அப்படியே நல்லா ரசிச்சு நான் பார்ப்பேன் நான். இந்த ரோடு ஆக்சுவலாட்டு நான் வந்து டிசம்பர்ல நான் வந்து இங்க ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் நேஷனல் டே செலிப்ரேஷன் அந்த டைம்ல நான் இந்த ரோடு நைட்டு உங்களுக்கு நான் எடுத்திருப்பேன் நான். நல்ல மழையெல்லாம் பொழிஞ்சு இருக்கும்போது, இதே இடத்துல நெறைய லைட் எல்லாம் போட்டிருந்துச்சுது. அதாவது எத்தன வாட்டி இந்த ரோட்டுக்கு வந்தாலும், அதாவது காலையில நம்ம அந்த ஒவ்வொரு டைமுக்கு ஏத்த மாதிரி, எப்போ வந்தாலுமே இதில வித்தியாசமா நம்ம ஒவ்வொன்னா நம்ம வந்து ரசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இந்த ரோட் ட்ரிப்பெல்லாம் நல்லா ரசிச்சு பார்த்துட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாரி சில வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
நமக்கு இங்கே இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா எனக்காவது நமக்கு பார்க்கும்போது மெமரிஸாகவும் இருக்கும்ல. நீங்களும் இந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்கள்ல. நான் எப்போவுமே இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் நான் வந்து நம்ம இதிலலாம் போடுவாங்கள்ல. சொல்ல போயாச்சுன்னா தனி ஒருவன் சிஸ்டர்லாம் அழகா இந்த மாதிரி ரோட் ட்ரிப் நிறைய போடுவாங்க. நான் அதெல்லாமே நான் ரொம்ப ஆசையாட்டு பார்ப்பேன். நல்லா இருக்கும்ல நமக்கு நிறைய நம்ம சொல்ல போயாச்சுன்னா வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தது மாதிரி இருக்கும். நம்ம இப்போது அந்த அவாலி சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம இங்கே வரும்போது இது வந்து இங்கே வந்து இது ரஃபா அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இதில் இந்த மரம் இது பக்கத்தில் வரும்போது அதாவது கூலாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஆனால் அந்த ரோட்டு சைட்லலாம் அவ்வளவா ரொம்ப மெயின்டெயின் பண்ண மாட்டாங்கல்ல. ஆக்சுவலி நம்ம ஊர்லேயுமே நிறைய மரங்கள் இருக்குது. ரொம்ப அதை வந்து இங்கே ஆக்சுவலி சொல்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம ஊர்லாம் அப்படி இயற்கையாகவே நம்ம ஊர்லலாம் நிறைய மரம் எல்லாமே வந்துச்சுது. இங்கே வந்து இவங்கெல்லாம் வச்சு வளர்க்குறது அதுக்குன்னு அதை ப்ராப்பராட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் இன்னுமே இதெல்லாம் கொஞ்சம் அழகாட்டே இருக்குது. நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன்ல, இதுக்கப்புறம் நான் இன்னொரு நாள் நைட் ஏதோ போகும்போது நான் எடுத்திருப்பேன். அதுவும் நான் எப்பாச்சும் எனக்கு முடியும்போது நான் அதை போடுறேன்னா, இதுவுமே நான் வந்து நைட் வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஷார்ட்ஸில் ஏதாவது போட்டிருப்பேன். நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு போடும்போது அது நிறைய வந்து மறந்தும் போயிடுது. எதை போட்டேன்னு தெரியாமலே போயிடுது. வீடியோ வந்து எப்போவுமே ஈஸியாக டக்கு டக்குன்னு எடுத்துடுறேன்னா, ஆனால் அதை எடிட் பண்ணி வாய்ஸ்லாம் கொடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுது. இது ஆக்சுவலி நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ரெகுலராக எனக்கு வீடியோஸ் பார்க்குறவங்க. இது வந்து இங்கே கிளாக் டவர் அப்படின்னு சொல்கிறது. எப்போவுமே அது பக்கத்தில் வரும்போதுமே ஆசையாட்டு பார்க்குறது. அதுலேருந்து அப்புறம் நம்ம இங்கே மெயின் ரோடு இந்த இதுக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ரோட்டுக்கு நம்ம பிடிச்சு வந்தாச்சுது. இந்த இடம் வந்து இந்த டனல் இருக்குல்ல, இது நம்ம ஊரில் எனக்கு தெரியல. இது ஆக்சுவலி இந்த பாலக்காடு அந்த அதுலேருந்து இந்த கோயம்புத்தூர் வரக்கூடிய ஏரியாவில் நான் பார்த்துருக்கேன்னா, நம்ம ஊரில் எனக்கு தெரியல. இது அவ்வளவா நான் வந்து பார்த்தது கிடையாது. ஆக்சுவலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இது கிடையாது. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி பாலம் இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பேரியனில் நிறைய இந்த பாலம் இருக்குல்ல, பிரிட்ஜ் நிறைய இருக்குது. எத்தனை வாட்டி இதில் போனாலும் இதுக்குள்ளாடி நம்ம மேலேயோ கீழேயோ நம்ம வந்தாலுமே ஆசையாட்டு பார்க்குறது. இங்கே வந்து நிறைய இந்த இடம்லாம் நிறைய இருக்குல்ல, அதனால் அவங்களுக்கு கட்டுறதுக்குமே ரொம்ப வசதியாட்டு இருக்குது. நான் வந்து நம்ம ஆட்டம் ஃபேர் போயிருந்தேன்ல, அங்கே வாங்கின ஐட்டம்ஸ்லாம் ஆக்சுவலி நான் வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் நான் வந்து அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாட்டு என்னதெல்லாம் வாங்கினேன்னு அப்படி கிளியராக காட்டலைன்னா, இந்த வீடியோவில் சரி அதையும் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன். இதெல்லாம் ஆக்சுவலி நட்ஸ் இது. இதில் வந்து பாதாம், அப்புறம் கேஷ்யூ நட், வால்நட் இதெல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே இந்த சாக்லேட் கோட்டிங் இருக்குல்ல, அது போட்டிருக்குது. இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் இதில் வந்து கிரான்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, அப்புறம் இது வந்து ஆரஞ்ச், மேங்கோ, கிவி ஃப்ரூட்டு இப்படி எல்லாமே இருக்குது. இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆப்ரிக்காடு, அப்புறம் ப்ரூன்ஸ் இப்படி எல்லா ஃப்ரூட்ஸுமே, செரி ஃப்ரூட் எல்லாமே இருந்துச்சு. இது என்னென்னா நம்ம பீனட் இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி மசாலா, நம்ம ஊரில் மசாலா பீனட் இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து மசாலா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா அல்வா அந்த மாதிரி ஒரு கடையில் தனியாக வச்சுருந்தாங்க. நான் இதெல்லாமே அந்த பெரிய வீடியோவில் நான் போட்டிருப்பேன்னா, இது எல்லாமே நான் வந்து வாங்கின அந்த இடத்துல இதெல்லாமே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேனா. இது எல்லாமே எப்படின்னா இது மாம்பழத்தில் செய்தது, அப்புறம் மார்சிபன்னு ஒன்று. இது ஒரு டேஸ்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைமாக சிலதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக நம்ம டேஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். மார்சிபன்ட்டு அதாவது நம்ம ஊரில் வந்து நம்ம பாதாம், அப்புறம் கேஷ்யூ நட் இதிலலாம் செய்வாங்கள்ல, காஜு கட்லி அந்த மாதிரி தான். அதே மாதிரி இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. சொல்ல போயாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி டேஸ்ட்லேயுமே இருந்துச்சு. அது தெரியும், நார்மலாட்டு சிப்ஸ் தான். அப்புறம் இது வந்து நான் புதுசாட்டு இந்த கம்மல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கையில் போடுற மாதிரி பிரேஸ்லெட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.